ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிங்டெக் தமிழ். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டாக இப்போ லேட்டஸ்ட்டாக விண்டோஸ் 10 ஓஎஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை அஃபிஷியலாக அக்டோபர் 2020 அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ரீசெண்டாக மே 2020 அப்டேட் வந்துச்சு. அதோட சீரியஸ், அதாவது எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஓஎஸ் பூட் பண்ணணும், எப்படி க்ளீன் ஃபார்வர்ட் பண்ணணும் ஓஎஸ், அது மட்டும் இல்லாமல் க்ளீன் ஃபார்மேட் இல்லாமல் அப்கிரேட் வெர்ஷனில் எப்படி அப்டேட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் 10 ஃபியூச்சர்ஸ் இது மாதிரி எல்லா சீரிஸும் நம்ம கவர் பண்ணிருக்கோம். நீங்கள் அதை என்ன செக் பண்ணி பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட்டை நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ புதுசாக அப்டேட் வந்திருக்க விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 அப்டேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அது ரெண்டு மெத்தடில் பார்க்க போகிறோம். அதாவது மொபைல் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறோம், அதாவது ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஐஎஸ்ஓ ஃபைல். அண்ட் பிசியில் சில பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது மொபைல் யூஸ் பண்ணாமல் பிசிலே டவுன்லோட் பண்ணி நான் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ பிசியில் மொபைலில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி எப்படின்னு சொல்லி நம்ம டவுன்லோட் பண்ணுறது ரெண்டு மெத்தடில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மொபைலில் எப்படி ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது பார்த்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூஸாக பிசியில் எப்படி பிசிலையோ லேப்டாப்லையோ எப்படி விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 ஐஎஸ்ஓ ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணி சொல்லி பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்க மொபைலில் போய் விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ டவுன்லோட் சொல்லி நீங்க அதில் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு நீங்க அதை டவுன்லோட் விண்டோஸ் 10 டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைல், அதாவது மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல காட்டும். நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பேஜ் லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்க கீழே செலக்ட் எடிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷன்ல செலக்ட் எடிஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நம்ம மே 2020 அப்டேட்லேருந்து அக்டோபர் 2020 அப்டேட்டுக்கான ஆப்ஷன் நமக்கு காட்டுது. ஸோ விண்டோஸ் 10 அந்த செலக்ட் பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ப்ராடக்ட் லாங்குவேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கிலீஷ் கொடுத்துக்குங்க. இங்கிலீஷ் கொடுத்துட்டு இப்போ கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ கீழே பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது லிங்க்ஸ் ஆர் வேலிடிட்டி 24 hours, அதாவது ஒன் டைம் லிங்க் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு மட்டும் தான், அதாவது 24 hours தான் இந்த வேலிட்டி. இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா 100% அது நடக்காது. ஸோ 24 hours லிங்க் எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ நமக்கு ஷோ ஆகுது விண்டோஸ் 10 64 பிட் வேணுமா 32 பிட் வேணுமான்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு அதாவது எந்த பிட் வேணுமோ 32 பிட் ஆர் 64 பிட் எந்த டவுன்லோட் வேணுமோ சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 64 பிட் நான் டவுன்லோட் பண்ணி ஆப்ஷன் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது விண்டோஸ் 10 அதாவது கிட்டத்தட்ட 5.7 GB இருக்குது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 6 GB, அரௌண்ட் 6 GB பக்கத்தில் வருது. அதாவது 5.73 GB எனக்கு காட்டுது. ஸோ இந்த ஓஎஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது புது வெர்ஷன் புது ஃபீச்சர் சொல்லி அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 6 GB வருது. போன அப்டேட்டில் கிட்டத்தட்ட 5 GB தான் இருந்துச்சு. ஸோ இப்போ 6 GB எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்காது. இன்டர்நெட் கொஞ்சம் நம்ம செலவு பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும். சரி, இருந்தாலும் நம்ம பிசி ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால இதை டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட் நம்ம போய் பிசியில், அதாவது லேப்டாப்பில் எப்படி மொபைலில் டவுன்லோட் பண்ணி சொல்லி பார்த்துக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிசியில் இருக்கிற ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் விண்டோஸ், அதாவது விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ டவுன்லோட் சொல்லி நீங்கள் ப்ரௌசரில் சர்ச் பண்ணிட்டு கீழே ஒரு அஃபிஷியல் வெப்சைட் நமக்கு காட்டும். மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் வெப்சைட் நமக்கு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஃபிஷியல் பேஜுக்குள்ளே நமக்கு கூட்டிகிட்டு போகும். அதாவது அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி இதை கூட்டிகிட்டு போகும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணனா இதில் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணுமோ அதே மாதிரி லேப்டாப்லேயே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஆப்ஷன் எப்படி வர வைக்கிறது, அதாவது இங்கே அப்டேட் நம்ம பக்கத்தில் நம்ம அந்த செலக்ட் எடிஷன் நம்ம வர வச்சோம் பார்த்தீங்கன்னா, அதை எப்படி வர வைக்கிறது சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இங்கே மேலே 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி நான் மோர் டூல்ஸ் ஆப்ஷன் காட்டும். அதில் கீழே டெவலப்பர் டூல்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் நீங்கள் இந்த மொபைல் ஆப்ஷன் மேலே பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு டாட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ண நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு காட்டும், ஷோ ஆகும் சைடில். ஸோ இப்போ மேலே ரெஸ்பான்சிவ் ஒரு ஆப்ஷன் இருக்குது மேலே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஏதோ ஒரு மொபைல், அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் ஐஃபோன் 10 கொடுத்துட்றேன். ஸோ இப்போ அது கிளிக் லோட் ஆயிடுச்சு. அதாவது இப்போ நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் சிஸ்டத்தை. ஸோ நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு நமக்கு மொபைல் ஆப்ஷன் நமக்கு காட்டிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சைடில் இருக்கிறத நம்ம இன்டோ மார்க் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ண ஒரு ஆப்ஷன் நமக்கு இப்போ காட்டிடுச்சு. செலக்ட் எடிஷன் நமக்கு காட்டிடுச்சு. அதாவது செலக்ட் எடிஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 அப்டேட் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்த உடனே கீழே ப்ராடக்ட் லாங்குவேஜ் கேட்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு, அதாவது இங்கிலீஷாக உங்களோட லாங்குவேஜ் எது உங்களுக்கு ப்ரிஃபரோ அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா, அதாவது விண்டோஸ் 10 இங்கிலீஷ், அதாவது 2010 அக்டோபர் அப்டேட்டோட 64 பிட் அட் 32 பிட், அதாவது இந்த பிட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆசைப்படுறீங்களோ அதை
உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் போடணும்னு விரும்புறீங்களோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 64 பிட் அண்ட் 30 நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், அதாவது லிங்க்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதாவது அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து எக்ஸ்பைர் ஆயிரும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் வேலிட்டி அதை எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 GB டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நாளைக்கு டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா லிங்க் எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னா உங்களோட அந்த 3 GB வேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஒட்டுக்கா டவுன்லோட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லாட்டி வந்து ஒரு நாளைக்கு 4 GB போட்டு மறுநாளைக்கு ஏதாவது 2 GB ஆஃபர் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து ஹாட்ஸ்பாட்டும் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு ஆட் பண்ணி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி, அதாவது 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எப்படியாவது டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது வந்து நீங்கள் கொடுத்துட்டா ரொம்பவே பெட்டர். அதாவது ஒரு நாள் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்டர்நெட்டால் வேஸ்ட் ஆயிடும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி 64 பிட் 32 பிட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோம். அந்த ஓஎஸ் வந்து நம்ம அடுத்து வந்து அப்டேட் பண்ணிடலாம். அதை பூட் பண்ணிட்டு வந்து ஓஎஸ் வந்து நம்ம சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம சேனல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து நம்ம பூட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம க்ளீன் ஃபார்மேட் யூஸ் பண்ணி வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து க்ளீன் ஃபார்மேட், அதாவது ஃபார்மேட்டை யூஸ் பண்ணாமல் சிஸ்டத்தை வந்து நம்ம எதுவுமே தொந்தரவு பண்ணாமல் எந்த ஒரு டேட்டாவும் நம்ம வந்து எரேஸ் பண்ணாமல் எப்படி சேஞ்ச் பண்ணணும் ஒரு ஆப்ஷன் நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாமல் Windows 10 அக்டோபர் 2020 ஒரு ஃபீச்சர்ஸ், அதாவது ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஃபார்மேட், அதாவது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பூட் பண்ணுறதுன்னு சொல்லி தனித்தனியாக போடாமல் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பேக்கேஜை வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து போடுறோம். அது வந்து டியூரேஷன் வந்து ரொம்பவே டைம் இருக்கும். ஸோ நம்ம அந்த பொறுமையாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ அதான் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது எப்படி மொபைலில் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி தான் ரொம்பவே நன்றி. அண்ட் இது வீடியோ வந்து நெக்ஸ்ட் நம்ம சீரிஸாக வந்து நம்ம போடுறோம்னு சொல்லி, அதாவது வந்து Windows 10 எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது Windows 10 வந்து எப்படி பூட் பண்ணணும்னு சொல்லி பவர் யூஸ் பண்ணி வந்து எப்படி பூட் பண்ணணும்னு சொல்லி போடலாம். நெக்ஸ்ட் வந்து அப்கிரேட் வருஷம் வந்து எப்படி வந்து ஓஎஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து க்ளீன் ஃபார்மேட் சிஸ்டத்தை ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணிட்டு விண்டோஸ் ஓஎஸ் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து Windows 10 அக்டோபர் 20 ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சீரிஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும், நம்ம சேனல் வந்து அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்கன்னா மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ, அதாவது Windows 10 அக்டோபர் சீரிஸோட உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.